ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் சட்ட ஒழுங்குக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னு சொன்னா, அந்த மாநிலத்துல எந்த மாரியான கொலைகள் எல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆட்சி ஒரு மிக சிறப்பான உதாரணமா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம். அதுல கோவையில இருக்கக்கூடிய அமுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவன், அங்க இருக்கக்கூடிய கஞ்சா பழக்கவழக்கத்த யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க அந்த கல்லூரிகள்ல அப்படின்னு சொல்லிட்டு தகவல் குடுத்த ஒரே காரணத்துக்காக 20 நபர்கள் கிட்ட அந்த மாணவன கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட்ல வச்சு அடிச்சே கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திய பேசியிருந்தோம். அப்ப இது சம்பந்தமாக சட்டமன்றத்துல கூட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கேட்கக்கூடிய நேரத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் எந்திரிச்சு, இது முன்விரோதம் காரணமாக நடந்த ஒரு விஷயம் தான். இதுக்கு பின்னாடி கஞ்சா பழக்கவழக்கம்லாம் கிடையாது. அந்த காரணத்துக்காக அந்த தகவல குடுத்ததின் அடிப்படையிலலாம் அந்த அமுதன் அப்படிங்கிற மாணவன் கொலை செய்யப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் குடுத்திருந்தாரு. அப்ப இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துல இருந்து நாம இன்னும் வெளில கூட வரல. ஏன்னு சொன்னா அந்த மாணவன் உண்மையிலேயே எதுக்கு கொலை செய்யப்பட்டான் அப்படிங்கிற விஷயத்தை விசாரணை செய்யணும்ன்ற கோரிக்கை இன்னும் கூட எழுந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னு சொன்னா பெற்றோர்கள் என்னுடைய மகன் கஞ்சா பழக்கத்தை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அப்படிங்கிறதுக்காக தான் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில வெறும் 12ஆம் வகுப்பு மட்டுமே படிக்கக்கூடிய தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவன், 16 வயசு இருக்கக்கூடிய ஒரு மாணவன், போன வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்காக வரக்கூடிய நேரத்துல பேருந்து நிலையத்துக்கே வந்து ஒரு 20 நபர்கள் அந்த மாணவனை அடிச்சிருக்கிறாங்க. பேருந்து நிலையத்தில் அடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அவனை காலிலேயே மிதித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி பார்க்குறோம். அப்போ உடனே அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் சொல்கிறாங்க, இல்லை இவர் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இறந்தாரு, எதுக்குங்க 30 பேர்கிட்ட இவரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விசாரிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கையாக முதல்ல நாங்கள் விசாரித்ததின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னு சொன்னால், அவனுக்கும் அங்க இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்களுக்கும் சில பிரச்சனை இருந்துச்சு. அதனுடைய முன்விரோதம் காரணமாக தான் அவனை கூட்டிட்டு போயிட்டு அடிச்சிட்டாங்க. இது கூட அவனுக்கான பிரச்சனை கிடையாது. அவன் ஃப்ரெண்டை அடிக்கிறதா இருந்தாங்க. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராதனால இவனை தூக்கிட்டு போய் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செஞ்சதா நம்ம நியூஸ்ல பாக்குறோம். சரி, உண்மையா இப்படிதான் இருக்கா அப்படின்னு சொன்னா, மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுனால இந்த மரணம் நடந்தாலுமே அது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மாணவர்கள் எதுக்கு எடுத்தாலும் இன்னைக்கு ஏன் வன்முறைக்கு போகிறாங்க, இந்த ஆட்சியில அது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஆனா இங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, அந்த இறந்து போன தனுஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுடைய பெற்றோர்கள் என்ன தகவல் சொல்றாங்கன்னா, என் பையன் அதுக்காகலாம் கொலை செய்யப்படல. அவன் போன வாரம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறான். ஸ்கூலோட கேம்பஸ்ல வச்சு கஞ்சாவை புகைச்சி அவனுடைய முகத்திலேயே சில பேர் ஊதிட்டாங்க. இதனால ஏற்பட்ட ஒரு சண்டை தான். இதை தட்டி கேட்டதுக்காக தான், அதாவது போதையை ஒருத்தன் பயன்படுத்தினா அப்படிங்கிறதுக்காக அதை தட்டி கேட்டதுக்காக என்னுடைய மகன் இன்னைக்கு அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையம் வாசல்ல அந்த பெற்றோர்களும் உறவினர்களும் சாலை மறியல்ல ஈடுபட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அப்ப நாம இந்த தாவேகா அரசாங்கத்துக்கு கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். இந்த ஆட்சியில போதை பழக்க வழக்கம் பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய போன வாரம் நடந்த கல்லூரிகள்ல நடக்கக்கூடிய அளவுல தொடர்ச்சியாக போதை பழக்க வழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா, அதை தடுக்கிறதுக்காக தாவேகா அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். இரண்டாவது, யாராச்சும் ஒருத்தவங்க போதையை பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா அதை காட்டி கொடுக்கறதுக்கு பல நபர்கள் இங்க இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அது சமூகத்துக்கு தீமையான ஒரு விஷயம்ன்றப்போ இதை தடுக்கணுங்கிறதுக்காக சில நபர்கள் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பாங்க. அப்படி புகார் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் அவங்க கொலை செய்யப்படுவாங்க அப்படிங்கறத தான் போன வாரம் நடந்த கோவை சம்பவமும் நிரூபிச்சது. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூர் சம்பவமும் நிரூபிச்சிருக்கு. அப்போ போதை பழக்கத்தை ஒருத்தவங்க பயன்படுத்துறாங்கன்னா அவன் சாகிறத தாண்டி அதனால பாதிக்கப்படுற ஒருத்தன் புகார் கொடுக்குறான்னு சொன்னா அவனும் இங்க செத்துக்கிட்டு இருக்கிறானா, அப்ப காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவது விஷயம், இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கத்தில் ஆளாக்கக்கூடிய நபர்களுக்கு கவுன்சிலிங் எந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் இல்லாட்டி படிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் எதுக்கு எடுத்தாலும் வன்முறையில் ஈடுபடக்கூடிய வகையில் உடனே 20 பேர் 30 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சே கொலை செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கான கவுன்சிலிங் எந்த மாதிரி பள்ளி கல்லூரிகளில் கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. அப்போ தொடர்ச்சியாகவே தாவேகா அரசாங்கம் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்துட்டோம் அப்படின்னு நம்ம சாதனையாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே 100 நாள் சாதனையாக இருக்கா இல்லாட்டி அந்த ஆட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு வேதனையா இருக்கா அப்படிங்கிறத இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நம்மளுக்கு படிப்பனைகளையும் பாடங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. தாவேகா அரசாங்கத்துக்கு வாக்களித்த மக்கள் உண்மையா யோசிச்சு பாருங்க. திமுக ஆட்சியிலும் குற்றம் நடந்துச்சு, நான் இல்லைன்னா சொல்லல. பட் இவ்வளவு குற்றங்கள் நடந்துச்சா? திமுக ஆட்சியில் நடந்தா உடனடியாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க, கைது செய்யப்படுவாங்க. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட் மக்களுக்கிட்ட செய்திகள் மூலமா கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த மாணவன் இறந்திருக்கா, மிகப்பெரிய அளவில் செய்தி சேனல்கள் அதை கவர் பண்ணல. அங்க இருக்கக்கூடிய மாணவன் அந்த ஒரு விஷயத்தை
விஷயத்தினால சாகலைன்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்துல டைவர்ட் பண்ணவும் செய்றாங்க. 20, 30 நபர்கள் சேர்ந்து அடிச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா 3 நபர்கள் தான் கைது செய்யவே பட்டிருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்கள கைது பண்றதுல காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் தாவேகாவினுடைய ஆட்சியில இருக்குன்னு சொன்னா, இதுக்கெல்லாம் சட்ட ஒழுங்குக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் காரணம்னு நாம நினைக்கிறோம். இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோ அதிகமா ஷேர் பண்ணி, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத தெரியப்படுத்துங்க.